மாலை எடுப்பேன். வராங்க வடை வைக்கலீங்க. கேட்ட ரெண்டாவது வடை கேட்டம் கொடுக்கல. ஒண்ணு வைக்கிறது உனக்கு பெருசு. மாத்துங்க மாத்துங்க. அது கூட ஓய் கோடி எடுத்துட்டு எங்க போற? அவர் கோடி எடுத்துட்டு போறா அப்படி நான் மாலை எடுத்துட்டு போறேன். ஓய் நீ தான் போறானே கோடி எடுப்போம் நான் மாலை எடுத்துட்டு வரேன். கோடி வாடா தலுக்கு போச்சு மொத பிள்ளையோட அப்படி லைவ் யூடியூப் என்ன வந்து குடிக்கிறவங்க தெரியுதா? இன்னைக்கு வந்து என்ன சொன்னா 35 பேர் இருக்கிறாங்க. ஆமாமா 35 பேர் எல்லாரும் குடிச்சா கூட நான் குடிக்க மாட்டேன். ஏன்னு கேளு. குடி என்றால் எனக்கு ஆகாது. குடியாரம் செத்தா கூட இளவு போக மாட்டான். குடியாரம் செத்தளவுக்கு போக மாட்டேன். நீ எப்படி போற? நீயே குடிச்சுட்டு வீட்டுல கொலாய் கலக்கிறிய. அப்புறம் எப்படி இளவுக்கு போவ? நம்மளுக்கே மீறி போச்சு. என்ன பார்த்தா குடியாரங்கிற 4 தாவ மாறிக்கிறேன். என்ன தாய் மாறிக்கிறேன்? எல்லாம் ஊடு மாறிக்கிறேன். 4 ஊடு மாறிக்கிறேன். சலண்டாபுரம் நங்கவலி இன்னும் என்ன வச்ச 2 ஊரு மேட்டூர்ல இருந்து பஸ் சலண்டாபுரம் போனேன். ஓய் என்ன கண்டா சட்டேன் 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 ஏய் சுனி விடு. ஏய் சுனி என்னது? ஏய் சுனி என்னது விடு. உன் சுனி பிடிக்காத. ஏய் சுனி என்னது? சுனியா? எனக்கு வியாபாரம் இல்லையா? தம்பி அண்ணா எங்க அண்ணனை கூட்டு வர இருக்கு. ஒரே அண்ணன் வேணா வர பாம்புடாது. என்ன
உன்னை கண்டால் சட்டால் பயமில்லாமல் ஏருக்கு வராத வருது. ஆமாண்டா அடிக்கடி வாடம் தாண்டா. என்ன பண்ணலான்னு என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போலாங்கிறேன். வீட்டுக்கு போறியா? சம்பளம் தருவாங்களா? வீட்டுக்கு போனா யாரும் சில்லறை காலி சம்பளம் கொடுப்பாங்க? சில்லறையெல்லாம் வேணாம், நோட்டா கொடுத்தா போதும். அன்பா பேரொழி வீரவார்த்தையில் போனால் பாகட்டும். எனக்கு தீபாவளி தெய்வீக சபை அனாவிரதிட்ட பெண்ணாவிரதிட்ட இன்னும் சிறியார் பெரியார்கள் பள்ளி மாணவ மாணவிகள் இப்படி யாவிட்டவர்களும் கடலை வைத்தது போல காட்சி தருகின்றா. என்னடா விஷயம்? பச்சையம்மன் பண்டிகை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார்கள். என்ன ஊர் இது? இதா இது தெரியாதாங்க? தெரியாத ஒண்ணு கேக்குறேன். ஐயோ, கொட்டாய்க்காரம் அளவுங்க. கொட்டாய்க்கு 100 இல்ல கொட்டாய்க்காரம் அளவு அத்தாங்க. அது நான்லாம் கரெக்டா இருக்கிறேன். அத்தான் கொட்டாயாரம் வர வேண்டாம். நம்மளை போன்ற நாடே கலைஞருக்கு தாய்நாடு தலைநகரம் விளையாடுபுரம் அச்சமான ஒப்பான இந்த நகரம் ஏன் சொல்றேன்னா எத்தனையோ இடத்துல நம்ம நாடகம் ஆடி இருப்போம். ஆமா சார், எப்படி எத்தனையோ இடத்துல நாடகம் ஆடிக்கிறோம். ஆமா ஆமா. ஆனா இந்த ஏரியாவுல ஒரு கூத்துணும்னா ஒரு சதுவு சாதாரணமா ஒரு பண்டிகையில ஒருத்தர் கூத்துடுறாங்கன்னு 30,000. ஆமா சார். சம்பளம் டீ செலவு சாப்பாடு செலவு ஒரு 5,000. எவ்வளாச்சு? எப்படி 35,000. இவ்வளவுதான் செலவு. ஆனா இந்த சுத்த வட்டாரத்துல எங்க கூத்து விட்டாலும் 1 ரூபா 2 ரூபா இல்ல, 1 லட்சம் நாளும் பயந்துக்கிறது இல்ல. சிறந்த கலைஞர்கள் எல்லாமே சிறந்தவங்க தான். அவங்க மனசுக்கு பிடிச்சது அனைவற்ற வேலை வர வேண்டும். ஆட வைத்து அழகு பார்க்கணும், ஆட வச்சு அழகு பார்க்க வேண்டும். அப்படி என்று சிறியார் பெரியார்கள் அனைவரும் வண்டுகள் சிறந்த கலைஞர்களை கூட்டி வந்து அது மட்டுமல்ல பேர் சொல்ல வயது இல்ல. ஆமா சார், பேர் சொல்ல வயசு இல்ல. ஏன்னா நல்லா பெத்த பையன் வயசு இருக்கும் அவன் பையனுக்கு. ஆமா, அவன் பையன் வயசு இருந்தா பேர் சொன்னாதான் தெரியும். நம்மளுடைய ஆசானா விழாவட்ட நமக்கெல்லாம் குருநாதர். யாரு? இன்னும் செல்வம் கருட்டூர் செல்வப்பா. அவருடைய தலைமையில இன்று இரவு ஒரு இரவு நாடகம். என்ன நாடகம் சொல்? இன்னைக்கு வச்சுக்கிறது அருமையான நாடகம். ஒரு நாடகம் தரா. இன்னைக்கு வச்சுக்கிற நாடகம் எனக்கு தெரியும். என்ன நாடகம்? இன்னைக்கு வச்சுக்கிறது கோவல் நாடகம். கோவல் நாடகம் வேண்டாம். ஏன் ராதாசாமி? இன்று வைத்த நாடகம் வண்டி புராணம். நாட்டுவண்டின் பிறப்பு பாதாவி இறப்பு. அது மட்டுமல்ல, இன்னும் வேஜாரி சேர்ந்த இன்னும் கணபதி கலைவாணி நாடக சபா உங்க டி செல்லப்பன் டி முத்துராஜி அவர்களும் உங்க ஆரூர்பட்டியை சேர்ந்த என் அருமை மாமா யாரு? ராஜமாணிக்கம். ஆமா, ராஜமாணிக்கம் அவர்களும் அவருடைய செட்டும் 2 செட்டு சேர்ந்து நடந்தது. ஆமா சார். எப்படி? 2 பேரும் சேர்ந்து நடத்துறாங்க. ஆமா, எனது நடத்தும் நாடக சபா வைத்தல நாடகம் புராணத்தியா சிறந்தது. பண்டிகை புராணம் 7 ராத்திரி கதை. அது எதனாலும் முதல் அத்தியாயம் ரேணுகோப சூரபத்மன் 6 கடவுளை படைத்து மறிக்கிறாங்க பாரு. அதன் நடத்தினா 7 நாட்டு கதை. வன்னி புராணம் என்பது வன்னியின் பிறப்பு என்பது 2 நாள். முதல் நாள் வன்னியின் பிறப்பு, 2வது நைட்டு 4 வன்னியின் பிறப்பு வாதாவி இறப்பு. இந்த நாடகத்தை குருபரியா முன்னிலையில் நாம நடத்தக்கூடியது 2வது ராத்திரி கதை. ஆமா ஆமா சார். 4 வன்னியின் பிறப்பு வாதாவி இறப்பு. வாதாவி சாவறாங்க நாடகத்துல சாவறான். அப்படி சொல்ற டேய், சாவறமா வாதாவி சாவறோம், வேஷம் போடவும் சாவறோம். ஏன்னா டேய் வாதாவி சாவற ரைட்டு, ஏன்னா வேஷம் போடவும் இதுக்குதான் சாவணும். என்ன அடிச்சா செத்து போயிடுவான். உன்னை அடிச்சா செத்து போயிடுவா. ஆமா சார். இனிமே உன்னை அடிக்கிறோம். அப்ப பொழைச்சிக்குவோம் வாதாவி. அன்பா இந்த நாடகத்தை நான்ஜா என் பையனே நான் மேட்டூர் பாலத்துக்கடல குடி இருந்துட்டு ஓடியாந்து சலங்கடாப்புறத்துக்கு கேப் புட்டுச்சுன்னா செத்து போயிரும் பயந்துட்டு ஓடியாந்து வச்சு போச்சு. நீ வரங்காட்டியும் நல்லா இருக்குது. இந்த நாடகத்தில் நான்ஜா என் பையனே 5 பேர் விளைவோ உன் பேர் தான்
அது ஒரு போர்ஸ்டா. அது இல்ல, அது ஒரு சிரிப்புடா. என் பேர் என்ன அத்தம் உன் பேரா சரி வச்சு போடுவேன். போட்டுருவோம்டா. போட்டு தான் வந்துக்கிறேன். இல்ல சாமி, உள்ள வேஷம் போட்டு தான் வந்துக்கிறேன். தலைவாணி பொதுவில் ஏண்டா மானப்பாரு நாடாட்டே நாஞ்சாள் பேர் என்ன சாராய கடைங்கப்பா. சாமி, ராஜா யார் பெயர் என்ன? நான் எப்பேர் விட்டவள். நீ எப்பேர் விட்டால் யார் பெயர் கேட்டா? மேலே ஏழு கீழே என்ன என்ன சொன்னீங்க? என்னங்க மேலே ஏழுலம் கீழே ஏழு மேல ஏழு அழுப்ப மேல தடுக்கல தடுக்கு வர கட்டிக்கிறாங்கப்பா. இதை மறந்துட்டேன். எந்த காட்டு கூட்டுக்கிற மருந்து ஞாபகம் இல்லப்பா. சரி சரி, அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. வை வை மேலே ஏழுலம் மேலே கீழே ஏழுலம் கீழே ஏழு உலகம். என்னென்ன லோகம் சொல்லியத்தான் ஆகணுமா? என்ன காத்தாலைக்கு சம்பளம் வாங்கியத்தான் ஆகணுமா? அப்படியா? மேலே ஏழு உலகம் அதல சுத்தல தராதல மகாதல பாதார ராஜதல வத்தியமா கீழே ஏழு. மேலே ஏழு உலகம் மேல கீழே ஏழு உலகம் ஏழு அதல சுத்தல தராதல மகாதல பாதார ராஜதல வத்தியமும் மகாதலம் மகாதலங்கிற உலகத்தின் பேர் ஒவ்வொன்றாடா ஒவ்வொன்ன சொல்லுங்க. அப்படியா? அதல எதல உலகத்தின் பெயர் உலகத்தின் பெயர் படிச்சு காட்டியாடா? போய் நம்ம இதை படிச்சு காட்டுனா அதல எதல அதல என்பது ஒரு உலகமாடா. அது ஒரு உலகம். ஆமா சரி. அதல அதல சுதல சுதல சுதலையா சுதல ஓ சுதல தராதல நாட்டும் தருதல நானா சத்தியமா சொல்ல நான் தருதலே நீ தருதலே ரெண்டு பேருமே தருதலத்தான். சரி ரெண்டு பேரும் மேஜர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு 15 கொடுப்பாங்க பாத்துக்கோ. இல்லைங்க மகாதல மகாதல ஆமா ஆமா உண்மைதான். ஆமா
மகாரதல பாதாள ஏங்க வாயும் அசாதக்க மாட்டேங்குது ஏங்க நேரத்துக்கு மகா என்ன பண்ணிட்டு இருக்கிறாளோ ஏங்க மகாரதல சரி சரி விட்டுட்டு தானே வந்துக்கிறேன் இருந்தாலும் இப்படி ஈரால் பயணம் போனத்திலே போட்டுபடி ஆகிய 30 முகார் தேவர்கள் இன்னார் சிமார்கள் என்னர் இரண்டு காந்திகள் அஷ்டத்துக்கு பாலர்கள் பூலோக மன்னர்கள் என்னை போல் அசுராதிகள் நான் பெயரை கண்டா கண்டவர் பார்த்து என் பெயரோ பலசாலி பதாபி சூரன் வாதாபி அசுரனாக இருந்தாலும் இந்த வாதாபி அசுரனை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? சபா தெரிவிக்கின்றேன். இந்த தாய் யாரு? என்ன ஆடி காலேஜ் புடிச்சு புடிச்சு டீ கேக்குறீங்க? 3 மணி நேரம் உட்கார்ந்து மசாலா அடிக்கல. நான் 3 மணி நேரம் நோட்டனே. அவன் முகர சுதி பாரு முடியல. போடா முடியல நமக்கு தூரம். டேய் போய்டா நீ வந்தடா. போடா நமக்கு தூரம் முதல்ல. போடா. ஆளு புடிய போற சொத்தம். யாரா மூஞ்சலி எலியாட்ட மூஞ்ச வச்சிட்டியா? ஏய் சரி. வந்துட்டியா? அப்படி இருக்கணும். வாடா வரடா. வரடா. அடிக்கிற அடி தெரியாது. நீ பிள்ளற தரமும் தெரியாது. நீ அடிக்கிறது எனக்கு என்ன தெரியும்? நீ அடிக்கும்போது ஓடி சாத்திக்கிற. எந்த அடி சொல்ற? நீ எந்த அடி சொல்ற? சரியா? இல்ல அவனுங்க ஜெத்தல கலப்பாசி. அன்பா எல்லாத்தையும் மாத்தி விடுறாங்க. என்ன மாத்த அப்படியே எல்லாம் கூடி கலந்துக்கணும்பா. ஆமா சாமி கூடி கலந்தா தான் நல்லா இருக்கு கிருன்னு. அனுப்பிச்சுடு அப்புறம் ஒரு நாளைக்கு கலந்துக்கலாம். கூடி கலந்து அனுப்பிச்சுடு. யாரா? சம்சாரம் தான். சொத்து போடா தாயாளு. 40 வருஷம் ஆகுது கல்யாணம் இல்ல. என் குடுக்கறே ஐஜிகாரன் கூட்டி போயிட்டான்டா. ஏய் போய். யா தாயே இல்லையா? எப்பேர்பட்டவர்கள்? பாடாத பயிரும் வருத்தவல்லாத சுமையும். யா தாய் மாசற்ற மாணிக்க மங்கா மணிவழக்கு. யா தாய் அரவணத்தியா பிறந்தவள். அரவணத்தில் பிறந்தவள். யா தாயோ சோமுகி. ஓ தாயாரோ சோமுகி. தாயாரோ சோமுகி. ஏசாமிங்க வாங்க. உன் தாய் தான் அசுவாமிகி. ஆமா. ஓ எம்மக்கு பூக்கு பண்ணி சேர்த்தாவுக்கு முகடு வரல. என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆரா கொக்கத்தங்க நீ போக்கா. யாரு தம்பி? ஓய் தம்பி ஸ்ரீ அண்ணா வாவுடே. இல்ல மனவருக்கு என்ன சமாதானம் வரவங்க
சொல்லுங்க. தமிழ் தவிர எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. சரிங்க. இப்ப என்னமோ ஒரு பாஷையில பேசணும். அது என்ன பாஷைன்னு சொல்லிட்டு தக்க பரிசு நீயே கொடு. சரி நீங்க அவத்துல நில்லுங்க. நிக்கிறேன். யாரா சொன்னேன்? ஏன்னா என்னடா மகாராஜா கேட்டங்கற. ஆமா. இப்படி வாங்க. நான் வரேன். இவங்க தாய் டேய் நான் ஐட்டு கூளையாக்கறடா. ஏடா தோல் மேல செத்து போய்டா நான் ஐட்டு வர மாட்டேன். சரி சொல்லு, விசில் சொல்லு. இவங்க தாய் தான் அசோமிகியம். அசோமிகி. சரி. ఈ అమ్మకి పూకు పడి చేస్తే ఒక మొగుడు వాళ్ళు లేదన్నా உங்க அம்மாளுக்கு பூ வாங்கி தர உங்க ஒப்பல்லையாங்கிறது இருக்கு கூதி அந்த ஆளு தெரியலங்க. தெளிவா சொல்லு இன்னொருக்க. இல்லைங்க இவங்க தாய் தான் அசோமிகி. சரி. ఈ అమ్మకి పూకు పడి చేస్తే ఒక మొగుడు వాళ్ళు లేదన్నా உங்க அம்மாளுக்கு பூ வாங்கி தர உங்க ஒப்பல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிருக்கீங்க. என்னன்னு சொல்லுவா. அம்மாக்கு பூ பண்ணி சேர்த்து மூடு లేదனா அம்மாளுக்கு பூ வாங்கி தர ஒப்பல்லையாங்கிறது. ஏய் எனக்கு நல்லா தெரியும்டா. உனக்கு தெரியும். ஆமாடா. ஹரிச்சந்திரன் முடுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா? ஆமா. நான் போய் பேச மாட்டேன்டா. பொய்யே பேச மாட்டேன். பொய்யே பேச மாட்டேன். கண்டால மூலகாட்ல இருந்து மேச்சேரிக்கு வந்துட்டு சும்மா நாச்சுன்னு சொன்னியடா. ஏங்க என்னப்பா உம்மால உங்க ஒப்பல்லையான்னு கேக்குறாங்க. அவங்க வர என்னமோ எனக்கு தெரியாத பாஷையில மறைமுகமா சொன்னான். நீ பச்சையே வந்து இப்படி சொல்றியே. இல்ல உம்மாளுக்கு பூ வாங்கி தர ஒப்பல்லையாங்கிறான். அவன் பாருங்க உம்மால ஒப்பல்லையாங்கிறான். நீ சொல்றியா? இல்ல அவனே தான் சொல்றான். ஏங்க அவன் தான் சொன்னான் பொய் சொல்றான். என் தாய் அரவணைத்தே பிரதமன். என் தாயோ சோமுகி. என் தந்தையார் யாரு? முனிவருக்கிலா முனிவர். முனிவர் 22 நேத்திரம். எப்படி 22 நேத்திரம். 7 முகமான கோபம். 7 முகமான கோபம். 3 மன தாடி. 3 முளத்தாடி. குட்டித்தால் வரும். இட்டால் சாபம். உன்னோட உஷார் புண்ட நானு. இப்படி முனிவருக்கிலா முனிவர் வளவிட்ட என் தந்தையார் தூர்வாச மகாமுனிவன். ஓ தந்தையார் தூர்வாசர மகாமுனிவர். சபா தாயாரும் அசோமகி. அசோமகிக்கும் தூர்வாசர மகாமுனிவருக்கு பிறந்துட்டு உன் பெயர் வாதாபி சுரமன்னன். உண்மைதான். வாதாபி அசுரன் சொல்றியே. இந்த வாதாபி அசுரனாகப்பட்டவர் ஆண்டு வரக்கூடிய நாடு என் உடல் பிறப்பு. உடன் பிறந்தவர்கள் நாடு தெரிவிக்கின்றேன். கூடி பிறந்த
ஏண்டா இல்ல நான் வெளிய வரும்போது ஏன்னா குரலு நான் வெளிய வரும்போது மத்தாளம் எப்படி அடிக்கிறான் தோளுக்கு தோளுக்கு தொழுக்குன்னு அடிக்கிறேன். இப்ப ரகனை வந்து ஆடும் போது இந்த அடி அடிக்கிறிய இன்ன வரைக்கும் அந்த கை எங்கடா வச்சுக்கிருந்த இந்த பையனை தண்ணி மேல விடாதீங்களா செத்து போன தாயிங்களா நீ இவ்வளவு அருமையா பேசுறீல்ல டேய் கூட கூதி ஏன்டா சொல்றா நீ இவ்வளவு அருமையா பேசுறீல்ல உன் வயித்துக்கு அப்படி என்ன திங்கற நீ கூதிச்சிட்டு அதே திட்டுறான் ஓய் நல்ல பல்லு சிக்குதாடா எங்கனா நம்பர் போகுது பூரிச்சிட்டுப்பா டேய் ஓய் அன்பா நூறாசோகாமன் இருக்கும் அசோபிக்கும் நாங்கள் எத்தனை பேர் சரியா 2 பேர் சரியாக 2 பேர் சொல்றியே ஆமா யார் யார் என் அண்ணன் பில்பால் அண்ணனோ பில்பாலன் ஆமா நான் தம்பி தம்பி வாதாவி வாதாவி ஆமாண்டா இப்படி 2 பேர் பிறந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு சண்டாளா ஆமா சாமி நீ என்னமோ நினைச்சேன் ஒவ்வொன்றும் திரும்பி திரும்பி கேக்குறீங்க சாமி தெருவு நேரா தான் கேக்குறேன் 3 நாள் எங்க ஆகுது ஆதமத்த நாட்டுக்கு திக்கத்த ராசா சார் ரைட்டு எப்பேற்பட்ட மன்னாதி மன்னனா இருந்தாலும் சரி மகடமுடி தாங்கிய வேந்தரா இருந்தாலும் சரி என் நாட்டுல வந்து அடி எடுத்து வச்சுட்டாங்களா வெளிய போறதுக்கு மனுச்சு வராதுங்க அப்பேற்பட்ட நாடு என்ன நாடு மரமும் வெளிய வர முடியாது அப்பேற்பட்ட நாடு என்ன நாடு யாரு கேக்குறியா என் மண்டபம் கல்யாண மண்டபங்க தூணு கொடுத்து நிறுத்திக்கிறேன் என்னடா நாடு அத்தை சுடுகாடு நாய் அது நாடாடாது அங்க வந்தவங்க யாரும் வெளியில வர மாட்டாங்க அங்கேதான் இருக்கணும் வேற வழி ஆமா நீ என்னைக்கு வரீங்க நீ வாழ்வது எங்க வாழ்வது பூமியா தான் நான் இங்கே வாழ்ந்து வருகிறேன் என் நாடு எது என் நகரம் எங்கே நான் எந்த இடத்துல குடியிருக்கிறேன் தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியுங்க சாகண்டா நாடகத்தல்றா நாடகம் சொன்னா தானே தெரியும் வா சமாதி ஆமா நீங்க பாடுறதுக்கெல்லாம் மத்தம் அடிக்கிறேன் நான் பாடுற பாட்டு அடிச்சுட்டீங்க அடிப்புண்டா அடிப்புண்டையா பாடுவியா நீ முதல்ல பாட்டு பாடுறா எனக்கு தெரிஞ்சது அடிக்கிறேன்டா சரி ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ காட்டில்
பாட்டுக்கு பிரேம மத்தால அடிக்கணும். வேற எப்படி அடிக்கிறது? சாயலே அப்படி இல்ல. புல் புல் தக் சின்ன புல் புல் தக் புல் புல் தக் சின்ன புல் புல் தக் அப்படி யாரா அனுப்ப கூதி அப்படி அடிச்சுக்கிட்டு இருங்க இருங்க ஒரு ஆளை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இப்படியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன் கொள்ள என்ன நீங்க பாடுற பாட்டு அப்படியே பிள்ளையை தவறாம ஊதுறியா? ஆம்பளை பண்ண யாசமா காட்சி கொடுக்குறாங்க தெரியல. ஓ அப்படியா? இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீ ஊதிடுவியா? ஊதணுமா? பாடுறா பாடுறா. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்க்கை அம்மனே சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்க்கை அம்மனே சரணம். எனக்கு துர்க்கை அம்மனே சரணம். ஊதிய பார்க்கலாம். பாட்டை ஊதணும். ஊதியா என்னடா ஆச்சு உனக்கு? செத்து போன தாயாரு விளக்கமா சொல்றா. ஏங்க நான் எப்படி பாட்டு போறேன்? அது எத்தமா நீ எப்படி நான் சொல்றா? எப்படி? சேவ சேவ கூதி சேவ சேவ பாட்டு பாடுறா புலாய பாடுறா பாட்டு பூதி கருப்பு. அப்படி இருந்தாலும் சாமி சாமி மன்னா வாதாபி சொல்றாங்க. நீ ஆண்டு வரக்கூடிய நாடு யா நாடு எங்கே? நாடு எங்கே? 7 திருப்பாக்கள் நடுவிலே எப்படி 7 திருப்பாக்கடவுள் நடுவிலே ரத்தினத்தால் கோட்டை. ஓ ரத்தினத்தினால் கோட்டை. கோட்டை பெயர் ரத்னாபுரி கோட்டையாகும். ரத்னாபுரி கோட்டை உண்மைதான். ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய அங்க போட்டல ரத்னாபுரி கோட்டை ஆங்குறீங்க. ஏன் நீ திருப்பாக்கடல்ல ரத்னாபுரி கோட்டை கட்டி ஆண்டு வரக்கூடிய காரணம் என்ன? ஏன் போய் அங்க கூடி ஏன் குடியிருக்கிற ஒரு மனிதனா மட்டும் இப்படி பூமியில தான் இருப்பாங்க. நீ ஏன் 7 திருவாகன நடுவிலே ரத்தினத்தால் கோட்டை. நான் ஏன் கட்டணும்? என்ன காரணம்? ஏன்னா முக்கியமா சொல்லி ஆகணும். ஏன்னா வாங்கிக்கலாம் விடுங்க. பொறுமை கொஞ்சம் கேளுங்க பெரியவங்க. வண்டி புராண நாடகம் இந்த கலையில் நான் தான் சிறந்தாளுன்னு யாருமே சொல்ல முடியும். இது மட்டுமல்ல, எந்த தொழிலா இருந்தாலும் கற்றது கைப்பிடி மண்ணளவு கற்காத உலகளவு உத்தை தமிழை ஓதுகின்றார் புலவன். எரும கையிலையும் அந்த எருமனுடைய உடம்புக்கு 7 ஜான் உண்டான். மின்பந்தி கூறாது என்று கம்பர் சொன்னாரா சோழராஜா கட்ட. அதை போல நான் கற்ற வித்த நான் கைப்படி மண் அளவு தான். அதுக்கு மேல கையில ஒரு மண் ஆடுறோம் எவ்வளவு புரிய நிக்கும்? வரமண்ணு தான் வரும். வரமண்ணு தான் வரும். ஆமா தேனையேலி உடம்புல பூசி பிறந்தாலும் ஒற்றமண்ண ஒட்டும். அது போல இந்த நாடகத்துல தெரிந்தது. இந்த பாதாபி பாதாபி ஏன் வன்னியனை பிறக்க வைக்கிறாங்க? இந்த பாதாபிக்கு வன்னியனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விளக்கம் வேணும். பாதாபி ஒருவன் இல்லைன்னா இந்த வன்னியன் பிறக்க அர்த்தமே இல்ல. அர்த்தமே இல்ல. இந்த பாதாபி கொல்லவே வன்னியனை பிறக்க வச்சாங்க. ஆமா சார். ஏன் பாதாபி கொல்லணும்? இந்த பாதாபி வாங்கின மரம் எப்படி? இந்த பாதாபிக்கு எதிரிகள் யாரு? கதையை 3 மட்டும் குறுக்க பேசாத. சரி என் தாய்வார பிரதர்கள் சரியாக 5 பேரு. யார் யாரு? என் தாய் அசோமிகி, என் தாய் மாமன் 4 பேரு. ரேணுகாபன் சூரவத்மன், சிங்கமாசுரன், கஜமகாசுரன். இப்படி 4 பேர் பிறந்து இவங்க தம்பிமாருங்க அம்மாவுக்கு. இவங்க யாருக்கு பிறந்தாங்க? இந்த 5 பேரும் மாயிக்கு பிறந்தவர்கள். அப்படி மாயிக்கு பிறந்து தேவாதேவர்கள் வராம ரேணுகாபன் சூரவத்மன் தேவாதேவரை கொண்டு வந்து சிறை வைத்தா என் தாய் மாமை. இந்த ரேணுகாபன் சூரவத்மன் சிங்கமா கஜமகாசுரனை மடிக்க வேண்டும் என்று என்ன செய்தார்? ஆறுமுகத்தோடு ஒரு குழந்தை. அவர் யாரு? முருகபெருமான். ஆண்டி பையன். அவனை பிறக வைத்து என் தாய் மாமன் 4 பேரையும் ரேணுகாபன் சூரபத்மனி சேனா சேனையெல்லாம் மடித்து இந்த மண்ணில் சாய்த்தா. யாரு? இந்த முருகபெருமான். எங்க அம்மா பார்த்தா தம்பி மாறி மடித்து விட்டாள் என்று அறவழித்தே பிறந்தாங்க அம்மா. சும்மா இருப்பாளா? அந்த இந்திரனுக்கு போருக்கு போனா ஒண்டியா
டேய் இந்திரா உனக்கு முகத்துல மீச எனக்கு முழங்கால மீச நீ நான் வாடா பார்க்கலாம் என் தம்பி வார வழி இல்ல சண்டைக்கு நான் வந்து வாடா கை நீட்டி பேச பார்த்தா இந்திரனுடைய மந்திரி படை தளபதி மகாகாரன் என் தாய் கை ஓங்கி வெட்டினான் இந்திரனை பாதி நீட்டி பேசுற கைய அந்த கை உனக்கு இருக்க கூடாது அப்படி என்று ஓங்கி வெட்ட அந்த கையை எடுத்துக்கொண்டு என் தாய் மனம் வந்தார் மனமாந்த வரும்போது என் தாய்க்கு ஒரு சிறப்பு உண்டு என்னது உன்னை போல் மாறுவா என்னை போல் மாறுவா என் தாயை அங்கங்க அனுமதியா பிறந்து போட்டாலும் என் அம்மா ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்துக்குவா இந்த துண்டித்த கையை பொருந்து வைத்து அந்த வனத்தில் வரும்போது தூர்வாச மகாமணிபர் தவம் இருந்தா தூர்வாசரை மயக்கி என் அம்மா திருமணம் செய்தா அப்படி திருமணம் செய்து நாங்கள் 2 பேர் பிறந்தோம் சாராரு வில்வலன் வாதாபி அப்படி பிறந்து என் தாய் அசுவாமி சொல்லிரா 2 பேர் வாலிபத்தை செய்யறீங்க தாய் ஒன்றே தாய் மாமன் ஒண்ணு தாய் ஒண்ணு தாய் இல்லாத காலத்திற்கு தகப்பு இல்லாத காலத்திற்கு தாய் மாமன் தான் தகப்பனா ஒரு தாய்க்கு சமம் அப்ப தாய் மாமன் அடிச்சாங்க இந்த தேவரை பலிக்கு பலி வாங்க வேண்டும் சரி அப்படி அம்மா சொல்ல சரிம்மா போய் சண்டைக்கு போறோம் நானும் அண்ணன் போறோம் அப்ப அம்மா சொல்றாங்க என்னன்னு மகனே வேணுவாவ சூரபத்தனா உங்க தாய்மாவை சதுவிச்சு ஆசனப்பட்டவங்க இல்ல உங்களோட பலசாலி அவங்களே கொண்டாது அவரு உங்களை கொல்ல ஒரு நொடி போதும் தந்தையாரு இருந்தே இருக்குது கொடுத்தால் வர இட்டால் சாபம் இந்த வரத்தை தானமா வாங்கிட்டு தேவரை சிறப்படிங்க என் தந்தையார் இடத்துல கேட்க என் தந்தையார் கொடுக்க மறுத்தா என்ன காரணம் எங்க அம்மா அரக்கி வகுத்திலே பிறந்தவர் எனக்கு அரகோணம் என்று குறுக்க மறுத்தா தந்தை என்று வராமல் தந்தையை துணியில அப்படி கட்டி வச்சு அனந்தமே 2 பேர் அடிச்சோம் எங்க அப்பா சாபம் கொடுத்தா ஒரு முனிவர் என்று வராமல் எனக்கு என்ன அடிச்சியோ உங்கள் இருவருக்கும் ஒரு முனிவர் கையாளதான் சாப புறா சாபத்தை சாபம் நான் முதல்ல சொன்னது போல எங்க அப்பா கொடுத்தா வரம் பலிக்கும் இட்டால் சாபம் கண்டிப்பா நடந்தே தீரும் முனிவர் சாபு முனிவர் இருந்தா தானே அப்ப எங்க அண்ணன் இப்பேற்பட்டவன் எங்க அண்ணனை வெட்டி கூறு போட்டு சமையல் செய்து போட்டாலும் அண்ணா வில்வடா ஒன்று சேர்ந்துக்குவான் வந்து இந்த முனிவரை விடக்கூடாது என்று இப்படி வழியிலே போற முனிவரான அளவற்ற பேரை அழைக்கிறது பாசறைக்கு எங்க அண்ணன் ஆட்டுக்கடையை திட்டிச்சு வெட்டி சமையல் செஞ்சு போடுறது இந்த வனத்தே வெளியே போனா சரி அண்ணா வில்வனா அண்ணன் ஒண்ணு சேர்ந்துக்குவான் இப்படி எத்தனையோ முனிவரை மடிக்கும் போது ஒரு நாள் ஒரு தினத்திலே அகத்திய முனிவர் அகத்திய மகாமுனிவர் குள்ள முனிவர் வந்தோம் இதே அண்ணன் ஆட்டுக்கடையை திட்டு வெட்டி சமைச்சு போட்டேன் சாப்பிட்டு வெளியில போனான் அண்ணா வில்வலாங்கும் போது அந்த அகத்திய முனிவர் என்ன செய்தான் தெரியுமா இடுப்பிலே இருக்கக்கூடிய ஜுவலனா பையில கை விட்டு திருநீர் அடித்து ஓம் நமச்சிவாய அப்படிமா அண்ணா வில்வலான்னா வரல அண்ணா வில்வலா என்று அத்தனை வரல என்ன தெரியுமா அந்த அகத்தியர் வைத்து ஜீரணமாகி விட்டார் பசுமாகி விட்டார் தந்தையார் கொடுத்த சாபம் நிறைவேறிடுச்சு ஒரு முனிவரா அண்ணன் மாட்டு மணிதான் நம்ம உயிரை நாம காத்துக்கணும் அப்படின்னு சமமா தமை வரிக்க கைகறி அடிபாரித்தே நின்று நான் தபத்துக்கு போனேன் சிவனிடத்தில் சபம் செய்ய யாருமே செய்ய முடியாத தோமடா அக்னி வேள்வி ஏற்றி சபை இருந்தேன் ஈசன் மனமறையும் வரல அப்படியா என் உடம்புல இருக்கக்கூடிய இந்த சதைகளை அறுத்து அக்னியில போட்டேன் ஈஸ்வர மன இறங்கல இருப்பது என் உள் கூடுகளும் எலும்பு கூடு இதை வைத்து ஒரு மனிதன் வாழ முடியுமா ஈச மன இறங்கல வாழ்வதையோட ஈசனுக்கு அர்ப்பணமாகட்டும் இந்த உடல் இந்த உயிரும் அப்படி என்று எரிய தீரா இருந்து எட்டு வைத்தேன் வாதாபி அப்ப குதிக்கும் போது எரிந்து சாம்பலான அப்ப பார்த்தா ஈஸ்வரன் சண்டாளா உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு உடலையும் உயிரை துச்சமா வலித்து இப்ப நம்ம நோக்கி தவம் இருந்து பேறுபட்ட தவத்தை செய்திருக்கிறான் ஈஸ்வரன் மனம் இறங்கி கீழே வந்தா இன்னும் பாரு உடலுக்கு அழிவு உண்டு இந்த உடலுக்கு அழிவு உண்டு இந்த உயிரினங்கள் சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு
என்னைக்குமே அழிவு இல்ல. என் ஆத்மா மட்டும் இருக்குது. ஈசன் இறங்கி வந்து கேட்க உனக்கு என்ன வர வேணும்டா? எனக்கு 5 வரம் கேட்டேன். நல்லா கேட்டுக்கா. வாதாபி வாங்கின வரம் 5 வரம். என்னென்ன வரம்? எனக்கு உடல் இல்ல, ஆத்மானா யாருக்குன்னு தெரிய மாட்டோம். நம்ம என்ன அனுபவிக்க முடியும்? ஒன்னும் அனுபவிக்க முடியாது. ஆத்மானா காத்து சுவாசிக்கிற மாதிரி காத்து ஆத்மா. ஆமா சார். அப்ப என் ஆத்மாவுக்கு எனக்கு உடல் வேண்டும். முதல் வரம் கணக்கு வச்சுக்கா. சொன்னா பரமசிவன் தவம் இருந்தியே கல் குகையில போய் பாரு, ஒரு பூத உடல் இருக்குது, அதுல போய் நீ ஐக்கியமாக்கினாரு. நானும் உன்ன போலதான். என் உடல் பூத உடலிலே போதபடியா எனக்கு வடிவம் இப்படி ஒரு முனிவருக்கு மகனா பிறந்து இந்த வடிவத்தில் இருப்பானா? இது முதல் அர்த்தம், முதல் வரம். இரண்டாவது வரம், என்னை ஒருவன் சொல்வதா இருந்தா தேவர் கையால் சாவில்ல, தேவர் கையால சாவில்ல, பூலாதி வாசிகர் கையால் சாவில்ல, ஒரு தாயின் அங்கத்தில் ஓடி வழியா பிறந்தவன். ஓடினா என்ன சாமி? எங்கிருந்து பிறந்த? இந்த அங்கத்திலே இருந்து தாயின் ஓடி வழியாக பிறப்புடா. அந்த ஓடி வழியாக பிறந்தவன் யாரும் கொல்லக்கூடாது. இப்படி எத்தனாவது வரும்? 2. ஆமா. 3வது வரம், மீண்டும் ஒருத்தன் அப்படி பிறந்து வந்தாலும் என் உடம்பிலே அப்புபட்டு ஒரு துளி ரத்தம் இந்த பூமியில விழுந்தா என்னை போல் 1000 வாதாபி பிறக்க வேண்டும். ஒரு துளி ரத்தத்துக்கு 1000 வாதாபிகள் இந்த பூமியில பிறக்க வேண்டும் அப்படின்னு. எத்தனாவது வரம்? 3வது. சபா. 4வது வரம், நான் இருப்பிடம் எங்க தெரியுமா? இந்த பூமியில் இல்ல, 7 திருப்பாக்கடல் நடுவிலே. எப்படி? 7 திருப்பாக்கடல் நடுவிலே மத்தியத்தில் எனக்கு ரத்தினத்தால் கோட்டை. ரத்தினத்தால் கோட்டை. ஆமா. இது எத்தனாவது வரம்? 4. என் கோட்டைக்கு வழி எப்படி தெரியுமா? 7 நடுக்கடல சென்ட்ரல் இருக்குது. ஆமா சார். தண்ணி நீஞ்சே போக முடியாது. அப்ப என் பாலத்தை தூக்கி இந்த கடல்ல தண்ணி எப்படி கால வச்சுனா முன்னாலே திறக்கும். ஆமா சாமி. முன்ன திறக்கும், பின்ன சுரக்கும், பின்னாடி சுரக்கும். பின்னாடி இல்ல, முன்ன விரிக்கும், பின்னாடி சுருக்கும். முன்னாடி வலிவிடும். அதான் சாமி. நான் நடந்து போக பின்புறம் தண்ணி அப்படி மூடிட்டே வரும். மூடிட்டே போகுது. ஆமா. இது 4வது வரம். 5 4. ஆமா சாமி. 5வது வரம், ஒரு ஆணா பிறந்தா பெண் துணை வேணும். ஆமா சாமி. பெண்ணா பிறந்தா ஆண் துணை வேணும். ஆண் துணை எனக்கு உலகத்திலே என் மனைவி போல அழகு உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது. யாரும் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பேரழகி எனக்கு மனைவியா வரணும். ஆமா. அப்ப கடைசி வர்றோம் 5வது வர்றோம். 5வது வர்றோம் கேட்க என்னை யாரு திருமணம் செய்து கொடுத்தா? யாரு? மைனோலி யாகத்தில் பிறந்த வேண்டியா அவள் பெயர் சொர்க்க கண்ணி. சொர்க்க கண்ணி. ஏன் அப்படி பேரு? அவள் அழகிலே சிறந்தவள். அவளை கண்ணுட்டு யாராவது பார்த்தா அவள் அழகிலே மயங்கி அப்படி சொச்சு விழுந்துருவாங்களாம். அப்படி சொற்களை திருமணம் செய்து எனக்கு பிள்ளைகள் எண்ணற்ற பிள்ளைகள். ஆமா. எப்படி? எண்ணற்ற பிள்ளைகள். ஆமா. ஆமா சார். கும்பகாசுரன், நண்டமகாசுரன், சீரிமகாசுரன், கரணாசுரன் என்று இப்படி எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் இன்று நான் வந்த நோக்கம். யார் நோக்கம்? வந்த நோக்கம் என்ன சார்? தேவாதேவரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறேன். எப்படி? தேவாதேவரை சிறைப்படுத்திக்கிறேன். ஆமா. இருந்தாலும் இந்த தேவாதேவர்கள் என்னென்ன வேலை தெரியுமா? என்னென்ன வேலை? வாயு தேவன் எனக்கு பஞ்சாமிரதம் வீசணும். பஞ்சாமிரதம்டா. ஆமா. அக்னி தேவன் ரத்னாவரி கோட்டையில் அடுப்பெரிக்கணும். வர்ண பகவான் என் வாசலில் சாணம் தெளிக்கணும். இந்திரன் காவல் கொள்ளணும். யமதர்மன் ரத்னாவரி கோட்டைக்கு முதல் காவலாளி இருக்கணும். இப்படி ஒவ்வொரு தேவருக்கு வேலை கொடுத்துருக்கிறேன். ஏதோ ஒரு சத்தமாகுது. யாருன்னு பார்க்கலாம். செல்ல வேண்டும். எப்படியாவது அந்த வாதாபிசுரன் இடத்தில் சென்று சமாதானமாக பேச வேண்டும். அதனால் வாதாபிசுரன் எங்க இருக்கிறான் என்று நாராயண நாராயண
கவி கொண்டு வந்த சூராது சூராது அளவெட்டு பேர் சிறவெடுத்த நீ ஒரு மணி தப்பிச்சுக்கிட்ட ஏன்னா இப்ப பாண்டிய வியாபாரிக்கு அபகாரன் உன்னை போட்ட சூரனுக்கு உபகாரம் உண்மைதான். அதனால உன்னை உயிரோட வச்சுக்கிறேன். ஏனென்றால் ஒரு பத்திரிகையாளர் இருந்தால் நாடெங்கும் அங்கங்கு எடுப்பார் அல்லவா பத்திரிகையாளர். அது எடுத்து யார் இடத்துல என்ன செய்யணும் யாருக்கு என்னென்ன செய்யணும் என்று ஓடக்கூடிய திருலோக சுச்சாரி நாரத மகாவலிவர். அதனால் நான் நல்ல செய்தி கொண்டு வந்தேன். நாரதா நீங்க நல்ல செய்தி கொண்டு வந்து பாதாபிகிரியே அவங்க நல்ல செய்தி என்ன செய்தி? ஆமா அவர் இருந்தாலும் அந்த தேவாதி தேவர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறாய் அல்லவா அந்த தேவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் சண்டை வேண்டுமா சமாதானமா போய்கிறாயா? நீ தூதுக்கு வந்தவன். ஆமா தூதுக்குனா பொது மனுஷன். ஆமா அவனை சாட்டை எடுத்து அடிப்பதும் அவனை தும்பர செய்வதும் இது மகாகுடி தப்பு. தூதுக்கு வந்தவன் பொது மனிதன். ஆமா நீ வந்த நோக்கம்னா தேவரை சிறப்பிடித்து வச்சிருக்கிற. ஆமா தேவர் எது என்று தேவரை பழிவாக வேண்டும் என்று ஆமா வரங்களை பெற்றிருக்கிற. ஆமா தேவர்கள் இப்ப தேவரிடத்தில் சண்டைக்கு போறியா இல்ல சமாதானமா போறியா? சமாதானமா போகிறாயா? யார்தான் அறா வளர்த்தியா பிறந்தவன் ஈவு இறக தெய்வ ஆச்சரியம் இல்லாதவன் ஒரு போதும் போரண்டா போர்வது காட்டாதவன் போரின்றா நான் புறமுது காட்டாதவன் ஒரு கஞ்சி வேணா இல்ல தேவர் கஞ்சி நான் புறமுது காட்டி ஓடி வேணா என்னை கொல்ல இந்த அகிலத்தில் யாரும் பிள்ளை பிறகுல ஆனால் பிள்ளை பிறகுல என்று சொல்லி பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவர்களால் சேர்ந்து அக்கினியிலே விறகு வைத்திருக்கிறார்கள். அது வீர வெண்ணீர்கள் அக்கினியிலே பிறவித்தாரா என்ன வலிக்குமா உன்னை வலிப்பதற்காக விறகு வைத்திருக்கிறார்கள். அதனால் சமாதானமாக போய்விடலாம் என்று தெரிவிக்கிறேன். நாரதா நீ தூதுக்கு மட்டும் வராத. ஆமா சமாதானமா போன்னு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா உன் உடலா பட்டது மனத்துல பாரு மிருக ஜாதி அதுக்கு உன்னை இறையாக்கி இருப்பேன். அக்கினியிலே பிறந்தா அதிபர் பண்ணி நெருப்பிலே பிறந்தா நீலவர பண்ணி அக்கினி வேள்வியிலே ஒரு பாலாவை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அவன் என்ன கொண்டுடுவானா? உண்மைதான். டேய் வாங்க. ஏனென்றால் டேய் இருடா. ஆகட்டும் ஆகட்டும். அந்த வன்னியன் என்ன கொன்றுவான். வேணா பாதாபி நீ சமாதானத்தை வாங்குற. ஆமா வாங்க. கேப்பையில் நெய்படி தானா கேப்பா இருக்கு மதியா இந்த உலகத்தில் என்னை கொல்ல உன்னை யாரு பிள்ளை பிறகல அப்படி பிள்ளை பிறகு நீ சொல்ற. ஆமா இந்த சமாதானத்துக்கு வர நான் ஒண்ணு கோலை இல்ல. பாதாபி வரவேண்டா கண்டவரை கலகவா பார்த்து பயப்படுவா 5 பேர் அடிபடிவா இப்படி வீரனே விடாவல ராய்க்கிறது பெரியவன் தேவாதேவரன் பாராமல் தேவரே சிறமெடுத்து வந்து சிறல வச்சவன் உயர பிடிக்கிற மாதிரி யமன் அவனே என் கோட்டைக்கு காவலு. இந்த நெருப்புல பிறந்தான்னு சொல்றீங்க அந்த நெருப்புல அவன் என்ன கொள்றானா? வாங்க சண்டைக்கு வாதாபி தயார். எப்படி சண்டைக்கு வாதாபி தயார் என்று தெரிவிக்கிறாயா? தயாராகிறாள் வாதாபி. இந்த அக்கினியில பிறந்தாங்க அவன் எதில் பிறந்தா எலுங்க கொள்ளல அவனா நானா வர சொல்லு. அப்படியா? நான் சண்டைக்கு தயாரா வர சொல்றேன் போடா. ஆனால் வாதாபி சொல்றான். ஏனென்றால் இனி ஒரே ஒரு ஒத்த வனவரம் போல் நிற்கிறாய் நீ மட்டும். ஏனென்றால்
அவங்க யார் வன்னியர்கள் என்றால் பெரிய ஆளா விழுது இருக்கிறது அல்லவா? விழுதுக்கு பாரு அங்க கிளை ஓடி இருக்கும். கிளையில் நிறையாக விழுது இறங்கி கொண்டிருக்கும். அதுபோல் விழுவிழுவிருக்கிறார்கள் வீர வன்னியர்கள். வீர வன்னியர்களும் தான் நிச்சயமாக மடிய போகிறாய். வேண்டாம், சமாதானமாய் போய்விட வேண்டும். நாரதா, என் உடம்பிலே ஒரு துளி ரத்தம் இருக்க வரையிலும், என் உடம்பிலே உயிர் விட வரையிலும் அந்த வன்னியர்களா இந்த வாதாபியா கூட்டமாக கும்பல் கும்பலாக குவிலாக 1000 பேர் இல்ல, 10,000 பேர் இல்ல, கோடி இல்ல, மதாசங்க சதாசங்க சொல்லப்பட்ட பல பேர் சாய்ந்து வந்தாலும் இந்த வாதாபி வீரன் ஒண்டி வேண்டி நிக்கிறேன். வர சொல்றேன் வண்டி பசங்களை வர சொல்றான். அப்படி ஆகட்டும். சண்டைக்கு தயார், சண்டைக்கு தயார், சண்டைக்கு தயார், நிச்சயமாக உண்மையாக ஆகிட்டு வருகிறேன். போய் வா. நாராயண நாராயண. பார்த்தா நாரதன் தூதுக்கு வந்தான் பொது மனிதன். அக்னி வேள்வியிலே வன்னியர் என்று ஒரு பாலகனை பிறப்பித்திருக்கின்றார் தேவர்கள். சமாதானம் போனா சண்டையில சச்சிருவல்ல உங்கள் நீ தேவருக்கு சிரமிட்டு சிற மீட்டு. ஆமா, சிறை விட்டுறணும். ஒருவா தேவரை சிறவிட மாட்டேன். அவங்க பொய் விருது வச்சுட்டு மெய் விருதுல போனாலும் திரும்ப நான் விட போறோம். ஆமா, அதனால உன்னை கொல்லவே பிறக வைத்தா வண்டியும் அப்படின்னாங்க. அரகுலத்திலே பிறந்தவன் நானு. ஈவு என்றா இறக்க தெய்வ தாட்சணியம் இல்லாதவன். எனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேன். எப்படி என்ன தோணுதோ அதுதான் செய்வோம். ஆமா, சண்டைக்கு தயார் என்று அந்த வன்னிய பசங்க தானே இந்த வாதாபியா இல்ல அந்த வன்னிய பசங்களா வருட்டு பார்க்கலாம் அப்படின்னு நாரதனத்தில் சொல்லிவிட்டேன். போன நேரம் சுமார் போனா சொல்லிருப்பான். சண்டைக்கு வாத வன்னியர்கள் தயாரா வருவாங்க. எப்படி சண்டைக்கு தயாரா வருவாங்க வன்னியர்கள்? அதுக்கு முன்பே படைகளை நான் திரட்டணும். படையை தட்டணுமா? டேய் படை ஏசாமி, சண்டைக்கு நம்ம போறோம். சொல்றா சண்டைக்கு போறோம்ல. ஆமா, சொர்க்கத்துக்கு போன் பண்ணி போலாமா? இல்லப்பா, எதுக்குறா சொர்க்கரதம்? சரி, நம்ம ஒரு வேலை போய் நம்ம செத்து போயிடுறோம். டேய், வீட்டு போறதுக்கு வண்டி வேணும்ல. நீ சொல்வதுடா சரிதான். ஆமா, மதில மேல இருக்கிற பூனை. ஆமா, ஒன்னு இந்தான குதிக்கலாம், இல்ல இந்தான குதிக்கலாம், ஒரு இந்தான குதிக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்வு நீரில் உங்களை போல் நிலையில்லாத வாழ்வு. ஒரு மனிதனா பிறந்தா ஏழையா கூட வாழ்ந்துடலாம்டா. ஆனா கோழையா வாழக்கூடாது. ஒருபோது கோழையா வாழக்கூடாது. ஒருவேளை சமாதானம் சொல்லியிருந்தா வண்டியில் பிறந்தா இந்த தேவருக்கு வண்டியில் பயந்து வாதாபி புறமுதலாட்டி ஓடிவிட்டான். சமாதானம் போயிட்டான்னு எனக்கு இல்சான பேச்சு வீரமான அடிதாலும் வீரமாக சாவுவேன். அப்படி செத்தாலும் ஒரு வீரகையில தான் சாவுவேன். ஒரு கோழைகையில ஒருபோது சாவ மாட்டேன். அந்த வன்னியனா இல்ல இந்த வாதாபியா மோதி பார்ப்போம். அந்த ஆண்டனியா இல்ல இந்த பாஷாவா மோதி பார்த்துக்கலாம். ஆண்டனி பாஷா அப்படியா இருந்தாலும் என் மனைவியை சந்தித்து அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு யார் சொர்க்கக்கண்ணி. ஆமா, என் பிள்ளைகளை அழைத்து வந்து பத்தாவடி கோட்டைக்கு ஒவ்வொருவனாக காவல் வைக்கணும். என் மனைவி அழைத்து வா சொர்க்கக்கண்ணி பேசுவோம். அதே நேரத்தில் வாதாபி சூர மன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட சொர்க்கக்கண்ணி அழைக்க சொர்க்கக்கண்ணி தருவார். அவரால்